ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 11/12 வந்த இந்த எடிட்டோரியல் ஒரு சூப்பரான 2 எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். சரியா? 2 எடிட்டோரியல். அதில் ஃபஸ்ட்டு 11 வந்த எடிட்டோரியலில் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்குப்பா. சரியா? நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய நியூ வேர்ட்ஸு இந்த 11 வந்த எடிட்டோரியலில் நிறையாவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 2 டேஸ் என்னால் வீடியோ போட முடியல. அதனால தான் கன்சல்டேட் பண்ணி ஒரே நாளில் 2 எடிட்டோரியல் ப்ளஸ் 20 வெப்காப்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் 2 எடிட்டோரியல் பார்க்க போகிறோம், ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். தென் அது இல்லாமல் 20 வெப்காப்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ போக வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காம கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேவா? ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, பட் கண்டினியூஸாக பார்த்து முடிங்க. என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, எப்படி அந்த லைன் ஃப்ரேம் ஆகுது, என்ன வெக்காப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வெக்காப்ஸ் அந்த இடத்துல எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்விட்சை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? எந்தெந்த வீக் அப்படின்னா, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை செகண்ட் வீக்கோட பிடிஎஃப் லிங்க்கையும் நான் ஆட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் அந்த பிடிஎஃப் இன்னும் அப்லோட் பண்ணலை நம்மளோட டெலகிராம் சேனலில். ஸோ இது வரைக்கும் நான் அதுமாரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் எவ்ரி வீக் நம்ம அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். எந்த பிடிஎஃபாக இருந்தாலும், எந்த ரிசோர்ஸ், எந்த நம்மளோட யூடியூப் லிங்க் எதாவது நம்மளோட சேனலில் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலோட லிங்க் நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம சேனலுக்கு தான் போகும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் டேரெக்டாக. சரியா? அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் படிங்க. தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா? லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நிறைய மாணவர்கள் ஒரு ஆஸ்பிரண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 3 நாள் வீடியோ போட்டிங்க, அடுத்த 2 நாள் வீடியோ வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் டெலகிராமில் என்ன ரீச் பண்ணியிருந்தாங்க, ஏன் வீடியோ கண்டினியூஸாக போட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வேறு ஒரு ஒர்க் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னால் கண்டினியூஸாக போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி கன்சல்டேட் பண்ணி கூட நான் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நோ இஷ்யூஸ். இந்த மாதிரி இப்போது 11/12 கன்சல்டேட் பண்ணி கூட நான் வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுவேன். அஸ் ஐ செட், கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ 3வது விஷயம். 4வது, நம்மளோட டிஸ்கஷன் சேனல். டெலகிராம் டிஸ்கஷன் சேனல் கிடையாது, குரூப். ஸோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதாவது கான்ஸில் ரீசனிங்கில் டவுட் இருக்குது, இங்கிலீஷில் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 11 ஒரு எடிட்டோரியல் பற்றி பார்ப்போம். ஸோ என்ன எடிட்டோரியல் அப்படின்னா, லாக்ட் இன் கான்ஃப்ளிக்ட் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஓவரி மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது. யார் யாருக்கு என்னென்னா, கவர்னருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் அவேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான் இப்போது வெஸ்ட் பெங்காலில் போயிட்டுருக்கு. ஸோ கவர்னருக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டுருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இஷ்யூவை பற்றி தான் இங்கே இந்த எடிட்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியலில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மோர் தென் 15 வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் புதுசாக. சூப்பராக இருந்தது, எல்லா வேர்ட்ஸுமே சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நம்ம மே மந்த்லேருந்து இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒரு பயங்கரமான எடிட்டோரியல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வேர்ட்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது எடிட்டோரியல் பார்க்கவே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கவர்னன்ஸ் and chief ministers must step back from the political confrontation. சரியா? ஸோ கவர்னர்ஸும் சீஃப் மினிஸ்டர், ஸோ சிஎம்மும் அவங்க பொலிட்டிக்கல் கான்ஃபரன்டேஷன்லேருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? மஸ்ட் பேக் ஃப்ரம், ஸ்டெப் பேக். ஓகேவா? ஸோ பின்தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் calling for a report from the state government and the action taken against 2 police officers, West Bengal Governor
சிவி ஆனந்த போஸ் has escalated the conflict. ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மோதல், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு கான்ஃப்ளிக்ட்னா என்ன? மோதல், சரியா? கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா மோதல், ஸோ சண்டை தான், ஃபைட்டு, இஷ்யூ எது வேணால் சொல்லிக்கலாம். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி ராஜ்பவன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். எந்த ஒரு ரிப்போர்ட் இன் காலிங் ஃபார் த ரிப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு, எதுக்காக? அண்ட் ஆக்ஷன் டேக்கன் அகைன்ஸ்ட் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அதோட ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் கேட்குறாரு. மிஸ்டர் சிவி ஆனந்த போஸ் அவர் வந்து கேட்டிருக்காரு. இந்த இஷ்யூனால ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ராஜ்பவனுக்கும் கவர்னருக்கும் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? மோதல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹீன்றது கவர்னரை தான் மீன் பண்றாங்க. He has returned to the union government and to the chief minister Mamata Banerjee. So she is an chief minister of West Bengal. So எல்லாருக்கும் தெரியும் about what he presides அப்படின்றாங்க. ஸோ presides அப்படின்றது உணருதல், ஓகேவா? presides அப்படின்றது உணருதல், சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. பட் ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ரிசைஸ் அப்படின்னா என்னன்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. ப்ரிசைஸ் வந்து உனக்கு ஃபீல் பண்ணுறது, சரியா? உணருதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா ஃபீல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வாட் இ ப்ரிசைஸ் தி இம்ப்ரொப்ரைட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ரொப்ரைட்டரி அப்படின்றது முறையற்ற தன்மை. ஸோ இம்ப்ரொப்ரைட்டரி அப்படின்றது முறையற்ற தன்மை, சரியா? ஸோ நாட் அ லீகல் திங், ஓகேவா? கரெக்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றாங்க. Okay, as by Binit Goyal, Kolkata City Police Commissioner and Indira Mukherjee, a Deputy Commissioner of Police. ஓகேவா? ஸோ அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யார் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. வினித் கோயல், ஸோ கொல்கத்தா சிட்டி போலீஸ் கமிஷனர், அண்ட் இந்திரா முகர்ஜி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓகேவா? ஸோ இவங்களை பற்றி தான் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. த கவர்னர் இஸ் அக்ரீவ்டு, சரியா? அக்ரீவ்டு அப்படின்னா வேதனைப்படுதல். ஸோ அக்ரீவ்டு அப்படின்றது வேதனைப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்ரீவ் அப்படின்றது வேதனைப்படுதல். ஸோ அக்ரீடு, அவர் வந்து வேதனைப்படுறாரு, கவர்னர் வந்து வேதனைப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா தட் த மேட் ரிமார்க்ஸ் ப்ரொட்டைனிங். ஸோ ப்ரொட்டைனிங் அப்படின்றது தொடர்பு உடையது, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தொடர்பு கொண்டிருக்காரு. ப்ரிட்டைனிங் அப்படின்றது தொடர்புடையது. ப்ரிட்டைனிங் டு அன் இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஒன் கம்ப்ளைண்ட் ஆஃப் alleged sexual harassment that the ராஜ்பவன் எம்ப்ளாயி had made against him. சரியா? ராஜ்பவனில் வேலை செய்கிறவங்க, அதாவது கவர்னர் மாளிகையில் வேலை செய்கிறவங்க, கவர்னருக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த கேஸ், இதுதான் அந்த இஷ்யூ. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேற லெவல் பிரச்சனையாக போச்சு. தமிழ்நாட்டில் வந்து வேற ஒரு பிரச்சனை நடந்தது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தது? தமிழ்நாட்டில் கவர்னருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, யார் சொல்கிறீங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். Sexual harassment that a Rajbhavan employee had made against him. Okay, so while the complaint has not been acted upon, as Mr. Bose enjoys immunity from the proceedings under the Article 361 of the Constitution. So Article 361 படி ஆளுநர் வந்து இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இருந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு விதிவிலக்கு, ஓகேவா? அதை சொல்கிறாங்க இந்த இடத்துல. இட் ஹாஸ் பிகம் அ த்ரோனி இஷ்யூ அப்படின்னா. ஸோ த்ரோனி இஷ்யூ அப்படின்றது முட்கள். ஸோ இது வந்து எது சொல்லுவாங்க அப்படின்னா மன்னரோட கிரீடத்தை த்ரோனி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. மன்னரோட கிரீடம், ஸோ ராஜாக்களோட கிரீடத்தை த்ரோனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முட்கிரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ராஜா பொசிஷனில் உட்காரது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன், ஓகேவா? ஸோ அந்த மக்களுக்கு அந்த ராஜாவை பிடிக்கணும், அந்த ராஜா மக்களை எஃபிஷியண்டாக ஆட்சி பண்ணணும். ஸோ அதனால் அது வந்து ஒரு முட்கிரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரோனி அப்படின்றத இந்த இடத்துல அதை தான் மீன் பண்ணுறாங்க. பிகம ஒரு முட்கள் நிறைந்த ஒரு பிரச்சனையாக, ரொம்ப ஒரு பயங்கரமான பிரச்சனையாகிடுச்சு. வித் த கவர்னர் பிலீவிங் தட் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹேட் ஃப்ளோட்டட் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ளோட்டட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா புறக்கணிக்கப்படுதல். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது தான் ஃப்ளோட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃப்ளோட்டட் அப்படின்றது புறக்கணித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ அவாய்ட் பண்ணுறது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ போலீஸ் ஆஃபீஸ்லாம் அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஃப்ளோட்டட் த ரூல்ஸ் ஆஃப் கண்டக்ட் இன் ஸ்பீக்கிங் அபவுட் தி இன்வெஸ்டிகேஷன் தட் cannot be instituted and are continued அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து புறக்கணிக்கப்படுதல், யார்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கரெக்டாக எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும் அப்படின்றத புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறார். யார்? கவர்னர் சொல்கிறார். இஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது திகைப்பு. கான்சன்ட்ரேஷன் கிடையாது, இது வந்து கான்சன்ட்ரேஷன், ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா திகைப்பு. ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப திகைச்சு பார்க்குறது, ரொம்ப ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குது ஆணு வாய் பழுது பார்ப்போம்ல, அதுதான் நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணோம். சூப்பரான வேர்டு இல்லை? ஸோ இந்த வேர்டை மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ திகைப்பு, ஆச்சரியமாக பார்க்குறது. ஆல்சோ பிகாஸ்
He believes the commissioner had stopped a group of people with the grievances about the post election violence. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்றாரு, கவர்னர் வந்து அந்த போலீஸ் கமிஷனர் மேல குற்றம் செலுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ போஸ்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு வயலன்ஸ் நடந்தது, அதோட ரிப்போர்ட் அவர் கொடுக்கல. சரியா, போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் ஃப்ரம் மீட்டிங் ஹிம் ஈவன் தோ ஹி ஹேட் அக்ரி டு மீட் ஹிம். சாரி போஸ்ட் எலெக்ஷன் அந்த ஒரு வயலன்ஸ் நடந்தது இல்லை, அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கவர்னரை மீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பட் அவர் கொடுத்துமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை மீட் பண்ண விடலை அப்படின்ற மாதிரி இப்போ இவர் சைடு இருக்க குற்றஞ்சாட்டை சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு, த கவர்னர் ஹஸ் ஆல்சோ டிமாண்டட் அ ரிப்போர்ட் அண்ட் ஆக்ஷன் டேக்கன் வித் ரிகார்ட் டு உமன் பீயிங் டிஸ்ரோப்ட் இன் அ பப்ளிக். டிஸ்ரோப்ட் அப்படின்றது ஆடைகளை கழுட்டுறது அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ டிஸ்ராப்ட் மீன்ஸ் ஆடைகளை கழட்டுதல். ஸோ இதை ஒரு பெண்ணை வந்து பப்ளிக்கில் ஆடைகளை கழட்டினேன், இதோட ரிப்போர்ட்டுமே கவர்னர் கேட்டிருக்காரு. பட் கப்புள் பீயிங் ஃப்ளாக்டு. ஸோ ஃப்ளாக்டு அப்படின்றது சாட்டை அடின்னு சொல்லலாம். சரியா, ஃப்ளோக்டு அப்படின்றது சாட்டை அடி. பட் இந்த இடத்துல என்ன மாதிரி மீனிங் வருது அப்படின்னா, கப்புள், ஓகேவா, அந்த கப்புளை வந்து ரொம்ப பயங்கரமாக அடிச்சு அதர் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மொப் வயலன்ஸ் ரிலேட்டடாக அன்டவுட்லி ஏ லெஜிட்மேட் ரெக்வஸ்ட். ஸோ அவர் ரெக்வஸ்ட் பண்ணியுமே இந்த விஷயங்களுக்கான ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்ன ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டார்டிங்கில் 2 போலீஸ் ஆஃபீஸர் பற்றி பேசுகிறாங்க. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கவர்னர் மேலே இருக்க என்ன இஷ்யூ, ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 361 படி அவர் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்லேருந்து தப்பிக்கலாம். சரியா, கோர்ட் ப்ரொசீடிங் அவர் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆர்டிகல் 361 மென்ஷன் பண்ணுறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இவர் சைடு இருக்க குறைகளை எடுத்து சொல்கிறாரு. யார், கவர்னர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இதுக்கெல்லாம் ரிப்போர்ட் கேட்டேன், பட் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, த கவர்னர் இஸ் இண்டீட் ஆத்தரைஸ்டு டு சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர். ஸோ இண்டீட் அப்படின்றது உண்மையில், ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா, உண்மையில். சரியா, ஆத்தரைஸ்டு டு சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 161. ஸோ ஆர்டிகல் 161 சொல்லிட்டேன். ஆர்டிகல் 167 இருந்து இவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கேட்கலாம், உரிமை உண்டு, கவர்னருக்கு உரிமை உண்டு. வெதர் த டிசிப்ளினரி ஆக்ஷன் இன்வால்விங் சென்டர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் நார்மலி வித் இன் த டொமைன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் when they are serving the state can be initiated at the instance of the governor or union government is a separate question together. சரியா, ஸோ இந்த லைனில் என்ன பேரால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஷ்யூலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிஷனர் இருந்தார்ல, ஸோ அந்த கமிஷனர் வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கு தான் வருவார். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன கொஷினாக இருக்குது, அவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு இந்த இடத்துல பாருங்களேன், within the domain of the state government when they are serving the state, the initiating instance of the governor டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாமா இல்லை யூனியன் கவர்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் போஸ், ஸோ அவர் தான் கவர்னர், சீட்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங் தி ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் ஹிம் டு ஆர்கியூ தட் இட் இஸ் அ கான்கர்டட் இஷ்யூ அப்படின்றாங்க. சரி, கான்கர்டட் அலிகேஷன். ஓகேவா, ஸோ கட்டுக்கதை அப்படின்றாங்களே அதுதான், இட்டு கட்டப்பட்டது. ஸோ கான்கேட்டட் அப்படின்றது இட்டு கட்டப்பட்டது. ஸோ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க, கட்டுக்கதை அண்ட் இன்டியூஸ்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட். ஸோ இவங்களே உருவாக்கின கதை, போலீஸால உருவாக்கின கதை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. However, எனினும் இட் மே நாட் பி in anyone's interest to escalate such issues by asking for புனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா. ஸோ புனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது தண்டனை நடவடிக்கை. சரியா, ஸோ புனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது, கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா புனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அகெயின்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகே, அட் அ டைம் when a personal squabbles கிடையாது, ஸ்குவாபிள்ஸ். ஸோ ஸ்குவாபிள்ஸ் அப்படின்றது சச்சரவு. ஸோ தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா சச்சரவு. ஸ்குவாபிள்ஸ் அப்படின்றது சச்சரவு. அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் தி கவர்னர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆன் த ரைஸ். ஓகேவா, ஸோ அட் அ டைம், இந்த டைமில் என்ன பர்சனல் சச்சரவு, ஸோ பர்சனலாக தனிப்பட்ட சச்சரவு இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளிக்ஸ், ஸோ அதிகாரப்பூர்வமான பிரச்சனைகளுமே கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் நடுவில் இருக்கு. த டெவலப்மெண்ட் இஸ் லைக்லி டு பி சீன் ஆஸ் ஒன் மோர் ஸ்டாண்ட் ஆஃப் இன்வால்விங். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது முட்டுக்கட்டை. சரியா, ஸோ இது ஒரு ஃப்ரேஸு. ஸோ இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னா முட்டுக்கட்டை, ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது டு ஸ்டாப். ஸோ முட்டுக்கட்டை இன்வால்விங் தி பொலிட்டைசேஷன். ஸோ பொலிட்டைசேஷன் ஆஃப் ராஜ்பவன் பை incumbents seeking to undermine the elected regimes. ஓகேவா,
the two sides appear locked in a perennial conflict. ஸோ பெரினியல் அப்படின்றது வற்றாத. ஸோ பெரினியல் ரிவர். ஸோ பெரினியல் ரிவர் பற்றி இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம். அந்த பெரினியல் அப்படின்ற வேர்டை நம்ம அதிகமாக இந்த ரிவர் ரிலேட்டடாக தான் நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஸோ பெரினியல் அப்படின்றது வற்றாத, வற்றாத ஜீவநதி நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இந்த முடியாத ஒரு பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற பிரச்சனை ஆல்ரெடி பார்த்தோம். இந்த முடியாத பிரச்சனை த டூ சைடு அப்படியே லாக்ட் இன் பெரினியல் கான்ஃப்ளிக்ட். ஸோ வற்றாத, அதாவது கண்டினியூஸாக இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்க போகுது. மிரரிங் தி ஆன்டகனிசம். ஆன்டகனிசம் அப்படின்றது விரோதம், ஒருத்தவங்களுக்குள்ள இன்னொருத்தவங்களுக்குள்ள ஏற்படுற விரோதம். ஸோ ரெண்டு பேருக்குள்ள விரோதம் தான் அதிகமாயிட்டு இருக்கு பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் நிறையா தொடர்ச்சியாக இந்த கான்ஃப்ளிக்ட்டும் இந்த விரோதமும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. There is a usual one over grant of the assent to bills, and a recent one involves the question who should administrator to oath of office to newly elected legislators அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புதுசாக ஒரு கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? என்ன கொஷின் வருது? ஸோ யூஸ்வலாக ஒரு பில்லை வந்து அசன் பண்ணுறதுமே கவர்னராக தான் இருப்பார். அதை தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறவருமே கவர்னராக தான் இருப்பார். பட் இப்போது இந்த இந்த பிரச்சனைகளால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் அ டிஃபேமேஷன். ஸோ டிஃபேமேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் மீனிங் தெரியும். டிஃபேமேஷன் அப்படின்றது ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க போடுற, இப்போ வந்து நான் இருக்கேன், இன்னொருத்தவங்க இருக்காங்க, நான் அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என் மேலே டிஃபேமேஷன் கேஸ் போடுவாங்க. ஸோ அவர் வந்து என்கிட்ட என் மேலே எந்த வித ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுறாரு, என்னை வந்து டிஃபேம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தேர் இஸ் அ டிஃபேமேஷன் சூட் தட் கவர்னர் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் தி சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னர் வந்து டிஃபேமேஷன் கேஸும் போட்டிருக்காரு. கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் ஷுட் புல் பேக் ஃப்ரம் த பிரிங்க் பிஃபோர். ஸோ பிரிங் பிஃபோர் தே ஆர் சக்டு இன்டு ஆர் பொலிட்டிக்கல் ரேபிட் ஹோல். ஸோ ரேபிட் ஹோல் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸு, அது எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க? எ டிஃபிகல்ட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ரேபிட் ஹோல் அப்படின்றது இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? எ டிஃபிகல்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கரெக்டான இந்த கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஒரு ஸ்டேட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இல்லைனா கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அந்த ஸ்டேட்டில் இருக்க பொலிட்டிக்கல் சூழ்நிலை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் ஒரு சிம்பிளான எடிட்டோரியல் தான். பட் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்ட்ஸ்ன்றது அப்படியே கலைஞ்சிய மாதிரி இருந்தது. நிறைய வேர்ட்ஸ் இருந்தது. எனக்கு அது படிக்க இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் படிக்கக்குள்ள இந்த வேர்ட்ஸ்லாம் ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஸோ 2 எடிட்டோரியல் படித்தேன். ஆனால் இந்த எடிட்டோரியல் படிக்கும் பொழுது இது இன்னும் நல்லா இருந்தது. இன்னும் நிறைய வேர்ட்ஸு உங்களுக்கு நான் சொல்லி தரலாம். ஸோ ஒரு எடிட்டோரியல் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸ்க்காக படிப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம வெக்காப்ஸ்க்காக படிப்போம், இங்கிலீஷ் வெக்காப்ஸ்க்காக படிப்போம். 2வது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக படிப்போம். இந்த 2 விஷயத்துக்காக படிப்போம். ஓகேவா? ஸோ பட் இதில் நிறைய இந்த சொல்லக்குள்ள நான் நியூஸை வந்து ஸோ இதில் வந்து ஒரு சாதா ஒரு இஷ்யூ தான். ஒரு கவர்னருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். சரியா? ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்ததால இந்த இடத்துல பிரச்சனை உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனையை தான் பேசுது. பட் இதில் வர அந்த வார்த்தைகள், அந்த வெக்காப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து இந்த புது வார்த்தை ஸ்க்ராபல்ஸ், ஸோ இந்த மாதிரி இன்னொரு வார்த்தை ஒன்று பார்த்தோம்ல, இது ரேபிட் கோல் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸு, ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸு. ஸோ இந்த பேஜில் நிறைய வேர்ட் பார்த்தோம். ஸோ த்ரோனி அப்படின்றது, முட் கிரீடம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளோக்டு. ஸோ சூப்பரான நிறைய வார்த்தை இந்த எடிட்டோரியலில் பார்த்தோம். ஸோ எப்படி இருந்தது இந்த எடிட்டோரியல், எப்படி இருந்தது இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, தொடர்ச்சியா பட் இந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். இது வந்து 12ஆம் தேதி வந்த ஒரு எடிட்டோரியல். ஸோ 12th ஜூலையில் வந்த ஒரு எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல் நம்ம நிறைய நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன எடிட்டோரியலில் நிறைய வெக்காப்ஸ் பார்த்தோம். பட் இந்த எடிட்டோரியல் நம்ம வந்து நிறைய நியூஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக நம்ம இந்த நியூஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட தனிப்பட்ட கருத்தை பாதிக்கிறதோ, இல்லைனா வந்து உங்களோட மத நம்பிக்கையை பாதிக்கிறதோ, ஸோ அது எதுவுமே என்னோட நோக்கம் கிடையாது இந்த எடிட்டோரியலில். ஸோ அந்த மாதிரி எதுவும் உங்களை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் இருக்காது. இன்கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது என்னோட கருத்து கிடையாது. கம்ப்ளீட்டாக இந்த எடிட்டோரியலேருந்து வந்த கருத்துக்கள் மட்டுமே. ஓகேவா? ஸோ அங்கே என்ன இருக்கோ நான் அதை தான் சொல்ல போகிறேன். அந்த சில வேர்டுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவேன். ஸோ இதில் சில வேர்ட்லாம் வரும், முஸ்லீம் ஆக்ட் ரிலேட்டடாக சில வேர்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நான் அதெல்லாம் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். இன்கேஸ் அது வந்து நான் சொல்கிறது தவறுதலாக இருந்தாலுமே முஸ்லீம் மாணவர்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா
கரெக்ட் பண்ணுங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். செக்யூலியர் ரெமடி. ஸோ எதுக்காக செக்யூலியர் ரெமடி எதுக்காக தேவைப்படுது? அந்த முஸ்லீம் உமன் மெயின்டெனன்ஸ் அண்ட் கோர்ட் வெர்டிக்ட். ஸோ முஸ்லீம் உமனுக்காக ஏதோ ஒரு கோர்ட் வெர்டிக்ட் வந்திருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா செக்யூலியர் ரெமெடிக்காக வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்ப்போம். முஸ்லீம் உமன்ஸ் ரைட் டு சீக் மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூலியர் லாஸ் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? முஸ்லீம் பெண்கள் அவங்களோட அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக, ஸோ சீக் மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூர் லாஸ் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ், ஒரு கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இன் ஹோல்டிங் that a divorced Muslim woman is not barred from invoking the secular remedy of seeking maintenance under the Code of Criminal Procedures. So CRPC அப்படின்ற ஒரு கோடை பற்றி, ஒரு ஆக்டை பற்றி பேசுகிறாங்க இந்த இடத்துல. The Supreme Court of India has done well to clarify an important question concerning the impact of 1986 law. ஸோ இந்த எடிட்டோரியலில் இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இந்த ஒரு விஷயத்தையும் 1986 ஒரு முஸ்லீம் உமன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஆக்டை பற்றியும் தான் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே பேச போகிறோம். வாங்க. ஸோ 1986 that appear to restrict their relief to what is allowed in Muslim personal law alone அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க? in holding the divorced Muslim woman. ஸோ ஒரு டிவோர்ஸ் பண்ண ஒரு முஸ்லீம் உமன் அவங்க வந்து பேர் ஆகக்கூடாது. இட்ஸ் நாட் பேட் ஃப்ரம் இன்வோக்கிங் தி செக்யூலர் ரெமடி. அவங்கள எதுலையுமே தடுக்கக்கூடாது, செக்யூலர் ரெமடி எடுக்கிறதுல எதுவுமே தடுக்கக்கூடாது. ஆஃப் சீக்கிங் மெயின்டெனன்ஸ் அண்டர் தி, ஸோ எந்த கோடு கீழே, எந்த லா கீழே, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் கீழே. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், செக்யூலர் ரெமெடி கிடைக்கணும். எதுக்கு கீழே அப்படின்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அது கீழே. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டன் வெல் டு கிளாரிஃபை அன் இம்பார்ட்டன்ட் கொஷின் கன்சர்னிங் தி, ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினை இப்போ லேட்டஸ்டாக வந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் வந்து கிளியர் பண்ணியிருக்கு. எதோட கொஷினை கிளியர் பண்ணியிருக்கு அப்படின்னா 1986 லாவோட ஒரு கொஷினை கிளியர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம் வாங்க. த enactment. ஸோ enactment அப்படின்றது enactment of the Muslim Women Act 1986 was watershed movement that is seen as having undermined the country's secular ethos by seeking the nullify a court judgment in Shah Bano case which allowed a divorced Muslim woman to apply for maintenance from the magistrate under Act of செக்ஷன் 125 ஆஃப் தி சிஆர்பிசி. ஸோ என்ன சொல்ல வராங்க? 1986 ஒரு ஆக்ட் வந்திருக்கு. சரி, அது எனாக்ட்மெண்ட் அப்படின்னாங்க. ஸோ எனாக்ட்மெண்ட் அப்படி ஒரு ஆக்ட் அப்படி வந்திருக்கு. என்ன ஆக்ட் அப்படின்னா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்திருக்கு. வாஸ் வாட்டர்ஷெட் மூவ்மெண்ட் தட் இஸ் சீன் as having undermined the country's secular ethos by seeking nullify. எதை nullify பண்ணுது, எதை வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னா a court judgment in the Shah Bano case which allowed a divorced Muslim woman to apply for a maintenance from the magistrate under section 125 CRPC. ஓகேவா? ஸோ 1985 ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஷா போனோ கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸை எந்த ஆக்ட் நல்லிஃபை ஆக்குது? 1986 வந்த முஸ்லீம் உமன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து நல்லிஃபை ஆக்குது. ஸோ என்ன சொல்றாங்க, பேசிக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் உமன் வந்து இப்போ டிவோர்ஸ் ஆகுறாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து டிவோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவோர்ஸ் பண்ற பெண் வந்து என்ன பண்ணலாம்? செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி ஆக்ட் படி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். யாருக்கிட்ட இருந்து? அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் 1986 வந்த இந்த ஆக்ட் வந்து என்ன ஆச்சு? இதை நல்லிஃபை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளியரா? ஸோ அதுதான் இது வரைக்கும் சொல்றாங்க. சப்சீக்வென்ஷியலி தொடர்ச்சியாக த 1986 law was upheld by the Constitution Bench in 2001 after coming close to declaring its provisions unconstitutional for discriminating against Muslim women. ஸோ என்ன 2001 ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. 1981 லா வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஸோ என்ன சொல்றாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? ப்ரீவியஸ் அன்கான்ஸ்டியூஷனல் ஃபார் டிஸ்கிரிமினேட்டிங் அகேன்ஸ்ட் முஸ்லீம் உமன். ஸோ அன்கான்ஸ்டியூஷனலா அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, முஸ்லீம் உமனுக்கு ஆப்போசிட்டாக டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஆக்ட் வாஸ் டிக்ளேர்ட் வேலிட் ஆஃப்டர் த பெஞ்ச் ரீட் இட் டவுன் இன் அ சச் அ வே as not to foreclose a secular remedy for Muslim women. ஸோ அந்த ஆக்ட், அதாவது 1986 ஆக்ட் வந்து எப்போ வந்து கரெக்டு? ஸோ டிக்ளேர்ட் வேலிட் எப்போ வந்து வேலிட் அப்படின்னா, முஸ்லீம் உமனுக்கு கிடைக்க வேண்டிய செக்யூலர் ரெமெடி கிடைக்கிற பட்சத்தில் தான் அது வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ செவரல் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்
took different views on whether Muslim women should avail of Section 3 of 1986 Act or Section 125 of CRPC. ஸோ நிறைய ஹைகோர்ட் செவரல் சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து ஒரு முஸ்லீம் உமன் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸோ டிவோர்ஸ் ஆகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இதுக்கோ இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த செக்யூர் ரெமிடி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கே அவங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கு, இவ்வளோ நாள் டவுட்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து செக்ஷன் 3 ஆஃப் 1986 ஃபாலோ பண்ணுமா இல்லை செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி ஆக்டை ஃபாலோ பண்ணுமா. த லேட்டஸ்ட் வெர்டிக், ஸோ இப்போ நடந்திருக்க வெர்டிக், த லேட்டஸ்ட் வெர்டிக் பை தி பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அண்ட் ஜஸ்டிஸ் அகஸ்டின் சார்ஜ் மசியா செட்டில்ஸ் திஸ் கொஸ்டின் பை ஹோல்டிங் தட் கோடிஃபிகேஷன், ஸோ குறியீடுதல், கோடிஃபிகேஷன் அப்படின்றது குறியீடல், எதை குறியீடு காட்டுறாங்க, கோடிஃபிகேஷன் ஆஃப் முஸ்லீம் உமன்ஸ் ரைட்ஸ் இன் 1986 இன்க்ளூடிங் தி ரைட் டு மெயின்டெனன்ஸ் டியூரிங் தி இதாத் பீரியட் அப்படின்றாங்க. சரி, இந்த இதாத் பீரியட்னா என்ன? சரியா, இதாத் பீரியட் என்ன அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மென்னும் ஒரு முஸ்லீம் உமனும் திருமணம் பண்றாங்க, ஸோ நிக்கா பண்றாங்க. நிக்கா பண்ணிட்டு அந்த கணவர் வந்து அந்த பெண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. சரியா, டிவோர்ஸ் பண்ணிட்டா அவங்க இந்த 3 லூனார் பீரியட்னு சொல்றாங்க. ஸோ 3 லூனார் மந்த் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து 90 டேஸ் வரும், கரெக்டா? ஸோ 3 லூனார் மந்த்ஸ் அப்படின்றது ஆப்வியஸாக 90 டேஸ். ஸோ இதை தான் அவங்க வந்து இதாத் பீரியட் அப்படின்றாங்க. ஸோ முஸ்லீம் மார்க்கத்தில் இதை தான் இதாத் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதாத் பீரியட் ப்ரொவிஷன் ஃபார் டிக்னிஃபைட் லைஃப் அன்டில் ஷியூர் ரீமேரேஜ். ஓகேவா, அவங்களுக்கு ஒரு கரெக்டான லைஃப் கிடைக்கணும், அவங்க ரீமேரேஜ் பண்ணி வரைக்கும் கரெக்டான லைஃப் கிடைக்கணும். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் மெஹர் அண்ட் டவுரி. இது ஏன் ரிட்டர்ன் ஆஃப் மெஹர் அண்ட் டவுரி? இது யார் வந்து ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆஃப் மெஹர் அண்ட் டவுரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்கள் தான் முஸ்லீம் மார்க்கத்தில் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் மெஹர் அண்ட் டவுரி வந்து பெண்கள் தான் கணவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது இப்போ வந்து ஒரு ஹிந்து இருக்காங்க, சரியா? ஒரு ஹிந்து வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னா, பெண் வீட்டார் தான் ஆண் வீட்டாருக்கு டவுரி கொடுப்பாங்க, கரெக்ட் இல்லை? பட் அந்த காலத்தில் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னா ஆண் வீட்டில் இருந்து தான் டவுரி கொடுப்பாங்க. பட் இது அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போ மாறிடுச்சு. ஆண்களுக்கு டவுரி கொடுத்து பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி மாறிடுச்சு இந்து முறைப்படியில். ஆனால் முஸ்லீம் முறைப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆணோட வீட்டில் இருந்து தான் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் அதான் மெத்தட் இருக்குது. ஸோ ஆண்ல இருந்து தான் பெண் வீட்டுக்கு, ஆண் வீட்டார்லேருந்து பெண் வீட்டாருக்கு தான் டவுரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டவுரி எதுக்காக அந்த பெண் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அவர் வந்து இதை மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த ஆண் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும்? ஸோ அவங்க வந்து இன்கேஸ் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களால வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். இன்கேஸ் அவங்க வேலைக்கு போகலை அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட், அவங்களுக்கு வர அந்த அமௌண்ட் வச்சு தான் அவங்களோட அடுத்த கட்ட லைஃப்பை அவங்க பார்க்க முடியும், கரெக்ட் இல்லை? ஸோ அதுக்காக அவங்க வாங்குவாங்க. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஆக்ட் இருக்குது. ஸோ 1986 அதே ஆக்டில் வந்து போட்டிருக்காங்க, ஆர்டிகல் 265 அண்ட் 285 நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஆர்டிக்கலை இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் மெஹர் அப்படின்னு சொல்லி. ஸோ மெஹருக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அவங்க இஸ்லாம் மார்க்கத்தில் இன்னொரு நேமும் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு அந்த நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இதுதான் விஷயம். ஸோ அந்த மெஹர் அண்ட் டவுரியை அவங்க திருப்பி கொடுக்கணும். வாஸ் ஒன்லி இன் தி அடிஷன் டு நாட் டு டெரோகேஷன் ஆஃப் அவர் ரைட்ஸ். ஸோ டெரோகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இழிவு. ஸோ அவங்களோட ரைட்ஸை இழிவுபடுத்தக்கூடாது. டு சீக் மெயின்டெனன்ஸ் லைக் எ உமன் ஆஃப் எனி அதர் ரிலீஜன். ஸோ எனி அதர் ரிலீஜன்ஸ் மாதிரி அவங்களுக்குமே கரெக்டான மெயின்டெனன்ஸ். ஸோ மற்ற மதத்தில் ஒருத்தவங்க ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா ஜீவனஹம்சம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கணவரோட வருமானத்துலேருந்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ஓகேவா, அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை பெண்கள் வந்து சீக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எனக்கு மந்த்லி கொடுக்கணும், இல்லை இயர்லி கொடுக்கணும், இல்லை ஒரு கம்ப்ளீட் அமௌண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சீக் பண்ணுவாங்க. அதுவுமே இப்போ முஸ்லீம் உமனுக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ டெரோகேஷன் அப்படின்றது இந்த இடத்துல இழிவுபடுத்துதல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படியே தொடருவோம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் மசியா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த மசியா அப்படின்றவர், ஜஸ்டிஸ் மசியா இன் இஸ் மெயின் ஒப்பீனியன் கன்க்ளூட்ஸ் தட் போத் த பர்சனல் லா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் த செக்யூலியர் ரெமெடி ஃபார் சீக்கிங் மெயின்டெனன்ஸ் ஆர் டு எக்ஸிஸ்ட் இன் தி பேரலர் இன் தியர் டிஸ்டிங் டொமைன்ஸ். ஸோ 2 விஷயமும் பேரலாக அவங்களுக்கு கிடைக்கணும், செக்யூலர் ரெமெடியும் கிடைக்கணும், பர்சனல் லா ப்ரொவிஷனும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ 2மே பேரலாக இருக்கணும். வைல் த சிஆர்பிசி மே பி இன்வோக்டு பை அ உமன். ஸோ சிஆர்பிஎஸ்சி வந்து அந்த உமன், முஸ்லீம் உமன் இன்வோக் பண்ணலாம் இஃப் ஷி வாஸ் அனேபிள் டு மெயின்டைன் அவர் செல்ஃப்.
The 1986 Act makes it a Muslim husband obligation to provide for his divorced wife and the children up to a certain point. ஸோ சிஆர்பிஎஸ்சி என்ன இன்வோக் பண்ணலாம் எப்போ அப்படின்னா unable to maintain herself. ஸோ அவங்களால அவங்கள மெயின்டைன் பண்ண முடியல. த 1986 ஆக்ட் மேக்ஸ் இட் முஸ்லீம் ஹஸ்பண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ அதன்படி அவர் 1986 ஆக்ட் படி முஸ்லீம் கணவர் இருக்கார் அப்படின்னா அவரோட டிவோர்ஸ் மனைவி இருப்பாங்க, குழந்தைங்கள ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் நாகரத்னா இனர் கன்கரிங் ஒப்பீனியன் லுக்ஸ் அட் த சோஷியல் பர்பஸ் பிஹைண்ட் தி ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் இன் சிஆர்பிஎஸ்சி. சோஷியல் அந்த பர்டிகுலராக இந்த சிஆர்பிஎஸ்சியோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா social purpose of begin the provision for maintenance CRPC, namely that it aims to prevent வேகரன்சி அப்படின்றது அலைச்சல். சரியா? ஸோ வேகரன்சி அப்படின்றது அலைச்சல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். ஸோ அலைச்சல் அமங் தி உமன் பை கம்பைலிங் தி ஹஸ்பண்ட் டு சப்போர்ட் இஸ் ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு அந்த அலைச்சலை குறைக்கும். சிஆர்பிஎஸ்சி வந்து அலைச்சலை குறைக்கும். எதுக்காக? எனக்கு வந்து கணவர்கிட்ட வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கல அப்படின்னா அவங்க அந்த கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய அலைச்சல் இந்த சிஆர்பிஎஸ்சி ஆக்ட் வந்து குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The 1986 Act codified the right available to divorced Muslim women in a personal law. So 1986 லாவுமே ரைட் அவைலபிள் டு டிவோர்ஸ் முஸ்லீம் உமன் பர்சனல் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குறியிடுது 1986 லாவுமே அந்த விஷயத்தை தான் குறியிடுது. என்னென்ன ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரைட் இஸ் அன் அடிஷன் டு நாட் அட் த காஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் அவைலபிள் இன் தி எக்ஸிஸ்டிங் லா. த வெர்டிக்ட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கோர்ட் யூசிங் தி ஹார்மோனியஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ கரெக்டான ஒரு விஷயத்தை கோர்ட் வந்து சொல்லுது. ஸோ இந்த வெர்டிக்டால கரெக்டான ஒரு விஷயத்தை சொல்லுது. டு எக்ஸ்பேண்ட் தி ஸ்கோப் ஆஃப் ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி செக்யூலரைஸ்டு அக்சஸ் டு ரெமடிஸ். ஓகேவா? ஸோ முஸ்லீம் உமனுங்களுக்குமே இந்த கரெக்டான ஒரு ரைட்ஸும் அவங்களுக்கான ஒரு ரெமடிஸும் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வெர்டிக்ட்னால நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் த கோர்ட் ஹஸ் ஆல்சோ நியூட்ரலைஸ் தி பெர்செப்ஷன் தட் த ரைட் ஆஃப் முஸ்லீம் உமன் டு சீக் மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூர் பொசிஷன்ஸ் டு எக்ஸ்டிங்விஷ்ட் சின்ஸ் 1986. ஓகேவா? இந்த டைமில் இந்த வேர்டிக்னால எந்த விஷயத்த நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு கோர்ட்? ஸோ எக்ஸ்டிங்விஷ் அப்படின்றது அணைக்கிறது. ஸோ ஒரு விஷயம் அணைஞ்சிருக்கு. என்ன அணைஞ்சிருக்கு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அது 1986 அணைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் முஸ்லீம் உமன் அவங்களோட ரைட்ஸுக்கு கோர்ட்டை அணுகலாம் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சூப்பராக நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த எடிட்டோரியல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தென் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? அப்போ தான் எனக்கு தெரியும். நிறைய மாணவர்கள் சொல்கிறீங்க, சார் இன்னும் இதெல்லாம் இது வேறு மாதிரி பண்ணுங்கள், இது இப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி தொடச்ச வெக்காப்ஸ் பார்த்து சீக்கிரம் முடிச்சிடும். ஸோ நான் எக்ஸாம்பிள் பற்றி பேசல, ஒரு வெக்காப்ஸ் அண்ட் மீனிங் மட்டும் பார்த்துறேன். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ பயங்கரமாக ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸாம்பிள் தேவையில்ல. ஸோ என்ன வேர்ட் என்ன மீனிங் பார்த்தலாம். அக்ரீவ்டு அப்படின்றது கோவம், ஆங்க்ரி. ஆண்ட்ரின் வந்து ப்ளீஸ், தமிழ் மீனிங் வந்து சினம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிட்டைனிங். ஸோ ப்ரிட்டைனிங் அப்படின்றது கன்சர்ன், தொடர்புடையது, தமிழ் மீனிங் தொடர்புடையது. எந்த பார்ட்டிசிபிள் அப்படின்னா வேர்ப், ஆண்டனிம் வந்து டிவைடு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா த்ரோனி, ஆல்ரெடி சொன்ன முட்களுடைய. ப்ராப்ளமெட்டிக் சினானிம், ஆண்டனிம் வந்து ஈஸி, பார்ட்டிசிபிள் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ திகைப்பு, ஆன்ஷைட்டி. சரியா? ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டி தமிழ் மீனிங் வந்து திகைப்பு. ஆண்டனிம் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ கிரிமினன்சஸ் வந்து மனக்குறை. ஸோ ஒருத்தவங்களுக்கு இருக்க கஷ்டம். ஸோ சினானிம் வந்து இன்ஜஸ்டிஸ், ஆண்டனிம் வந்து ஸோ ஓகே ஆண்டனிம் தப்பாக இருக்குது. ஓகே. ஸோ கிரிமினன்சஸ் அப்படின்றது எந்த பாசிட்டிவ் வரும்னா நவுனில் வரும். சரியா? ஸோ சினானிம் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னா ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்ராப்டு. ஸோ டிஸ்ராப்ட் அப்படின்றது அம்பலமானது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த வேர்டு சொல்லலாம்? டிஸ்ராப்டு. பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப், ஆண்டனிம் வந்து ஹைடு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கான்கேட்டட். கற்பித்து கூறுன்றாங்க. பட் நான் சொன்னதான் கட்டுக்கதை. ஒரு விஷயத்த நம்ம தயார் பண்ணி ஒருத்தவங்க மேலே இருக்க தப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறது. பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்காவபிள்ஸ். ஸோ சச்சரவுகள். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ். சினானிம் வந்து ஆர்கியூமெண்ட், ஆண்டனிம் வந்து அக்ரி, பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்த்தலாம். புல் பேக் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்றது இது ஒரு இடியம். யூ பிகம் வெரி க்ளோஸ் டு டூயிங் ஆர் ஹேவிங் இட். ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள நம்ம அதுக்கு கிட்ட நெருங்கிடுவோம் அப்படின்றதுக்கு தான் இந்த இடியத்துக்கு மீனிங். புல் பேக் ஃப்ரம் த பிரிங்க். ஓகேவா? சூப்பரான வேர்டு, நம்மளுக்கு ஆப்டான ஒரு வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்த்தலாம். மிரரிங்
mirroring the antagonism, reflecting their flaws, fears and vulnerabilities. So mirroring the antagonism, ஒருத்தவங்ககிட்ட இருக்க antagonism உங்களுக்கு ஆல்ரெடி நான் எடிட்டோரியல் சொல்லியிருப்பேன் antagonism என்ன அப்படின்ட்டு. ஒருத்தவங்ககிட்ட இருக்க ஃப்ளாஸ் பிரச்சனைகளை எடுத்து சொல்றது தான். ஸோ ரிஃப்ளெக்டிங் அப்படின்றாங்க. நீ இப்படி இருக்கியா, நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. சரியா? சரி, ஏன் மறுபடியும் இந்த வெக்காப்ஸ் வருது அப்படின்னா 12ஆம் தேதியோட இந்த வெக்காப்ஸ். எனாக்ட்மெண்ட் அப்படின்றது சட்டம், சட்டம் இயற்றுதல். ஸோ சினானிம் வந்து பெர்ஃபார்மிங், ஆண்டனி வந்து ரிப்பல், பார்ட்ஸ் வந்து நவுன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நல்லிஃபை. பார்ட்ஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து இன்வாலிடேட், செல்லாது. நல்லிஃபை அப்படின்றது செல்லாமல் ஆகிறது தான். சரியா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டிங், பாகுபாடு, ஒருத்தவங்களுக்குள்ள இருக்க பாகுபாடு. ஸோ சினானிம் வந்து பர்டிகுலர், ஆன்டனிம் வந்து இன்டிஸ்கிரிமினேட். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆப்ளிகேஷன். ஸோ ஆப்ளிகேஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி ஒரு நன்றி கடனாக ஒன்று செய்வோம்ல. ஸோ அந்த நன்றி கடன் அப்படின்றது தான் ஆப்ளிகேஷன். கமிட்மெண்ட், சினானிம் கமிட்மெண்ட், ஆன்டனி வந்து டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வேக்ரன்சி. வேக்ரன்சி அப்படின்றது ரோமிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, வேக்ரன்சி. சரியா? பட் நான் எடிட்டோரியல் சொல்லியிருந்தேன் வேக்ரன்சினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த ரோமிங் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம எடிட்டோரியல் என்ன சொல்லியிருந்தோம், பெண்கள் வந்து அவங்க வந்து அலைஞ்சி ஒரு விஷயத்த கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாக இந்த சிஆர்பிஎஸ் ஆக்டிவ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஏன் சினானிம் நாடோடி தெரிதல் போட்டிருக்காங்களே, ஸோ அதுதான் சினானிம் கரெக்டாக போட்டிருக்காங்க, ரோமிங். ஸோ அவங்க அலையாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆக்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சூப்பரில். சரி, பார்ட்ஸ் வந்து நவுன். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டர்பிரேஷன் அப்படின்றது தெளிவுரை, தமிழ் மீனிங். பார்ட்ஸ் வந்து நவுன், சினானிம் வந்து எக்ஸ்பிளனேஷன், ஆன்டனி வந்து காம்ப்ளிகேஷன். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றது நோக்கு, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், ஒரு நம்மளோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, நம்மளோட ஒரு விஷயத்தை அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறது தான் பெர்செப்ஷன். சினானிம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டனி வந்து அன்பிரிசர்விங். சரியா? சரி, எக்ஸ்டிங்விஷ்ட் அப்படின்றது அணைத்தல். ஸோ முடிஞ்சு போச்சு, ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகி போச்சு, டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ராய், எக்ஸ்டிங்விஷ்ட் அப்படின்னா டிஸ்ட்ராயை தாண்டி இன்னும் எக்ஸாக்டான மீனிங் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம அணைக்கிறது. சரியா? இப்போ தீ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தீ அமைதியாக்கி சுத்தமாக எரிச்சுக்கிறது. சரி, டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சினானிம் கொடுத்துருக்காங்க. ஆன்டனி வந்து ஸ்டார்ட் அப். ஸோ அடுத்த ஒரு ஃப்ரேஸ் பார்த்தலாம், இடியம் இது. டேக் த புல் ஃப்ரம் த ஹார்ன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு டீல் வித் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் அ வெரி டைரக்ட் ஆர் கான்ஃபிடன்ட் வே. டு டீல் வித் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வெரி டைரக்ட், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை நம்ம டேரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், கான்ஃபிடண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கு எந்த இடியம் யூஸ் பண்ணலாம்னா டேக் த புல் ஃப்ரம் பை தி ஹார்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா இன் ஹாட் வாட்டர். டு பி இன் ஆர் இன் கெட் இன் டு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் விச் யூ ஆர் இன் டேஞ்சர் ஆஃப் பீங் கிரிட்டிசைஸ்டு. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தில் இது சூப்பரான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நான் பார்க்கக்குள்ள எனக்கு டக்குன்னு ஒரு 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 விஷயம் மைண்டில் வருது. சரியா? நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணக்குள்ள நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து டேரெக்டாக நம்மளுக்கிட்ட கேட்குறது வேறு. ஸோ நம்மளோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நம்மளோட கொலீக்ஸ்கிட்ட கேட்டு ஸோ நம்மள்கிட்ட அது இன்டெரக்டாக சொல்கிறது வேறு. சரியா? ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தை ஒரு சூப்பரான வார்த்தை. இன்னும் ஹாட் வாட்டர், ஒரு தப்பான ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு தப்பான இடத்துல இருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த ஹாட் வாட்டர் அப்படின்ற ஒரு இடியம், ஒரு சூப்பரான ஒரு இடியம். ஸோ மைண்டில் நிறுத்திக்கோங்க. இது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் லைஃப்பில். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ மோர் தென் ½ hour இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இன்னும் நானும் எடிட்டிங் இந்த டைமில் முடிக்கல. ஸோ முடிச்சா இப்படி ஏதாவது ஒரு 30 minutes 35 minutesக்குள்ளே அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருந்தது, ஏன்னா 2 எடிட்டோரியல் அட் அ டைம் பார்க்கல. உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி போகலாமா இல்லைனா டே பை டே போகலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், அதுமாதிரி அந்த எல்லா குரூப்லையும் இது ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் ஆல் த பிடிஎஃப், ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மந்தோட வெக்காப்ஸ், மந்த்லி வெக்காப்ஸ் கம்பைலேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ எவ்ரி மந்த் நம்ம கொடுக்குறது தான். ஸோ மேபி நாளைக்கு இல்லைனா மண்டே மார்னிங்குள்ளே அது அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.